Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பானிபூரி வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுவும் இன்ஸ்டன்ட்டா ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து பானிபூரி வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டன்ட்டா பண்ணக்கூடிய பானிபூரி கிட் வந்து வாங்கியிருக்கேன். ஆச்சில இருந்து நான் அந்த பானிபூரி கிட் வந்து வாங்கியிருக்கேன். சோ அது வந்து ஒர்த்தபிள் இல்லையான்றதை பார்த்துடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த கிட்டு தாங்க ஆச்சி பானிபூரி கிட்டு வந்து இந்த கிட்டு தான். இந்த மாதிரி பேக் தான் இருக்கும். நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து நல்லா கிடைக்கிது. நான் வந்து ஆச்சின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணுன்றதை. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். 40 ருபீஸ்க்கு உள்ளே வந்து பூரி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நம்ம வந்து இப்போ பாக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். பாக்கெட்டை ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த மாதிரி 2 பாக்கெட் வந்துருக்கு. இந்த பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சட்னி வந்துருக்கு. 2 சட்னி வந்து உள்ளே வச்சுருக்காங்க. இந்த பாக்கெட் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து இருக்குது. இப்போது இந்த பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதுக்குள்ள இந்த 2 பாக்கெட் இருக்குல்ல, என்னென்ன சட்னி இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ், அதாவது புளி அண்டு பேரிச்சம்பழம் சேர்த்த ஒரு சட்னி வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா மின்ட் சட்னி, அதாவது புதினா சட்னி வந்து உள்ள பேக்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கெட்லேயே வந்து அந்த சட்னி வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலான்றதையும் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இந்த பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா பூரி வந்து இருக்குது. இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி பூரி வந்து எத்தனை இருக்குன்றதை நம்ம வந்து கவுண்ட் பண்ணலாம். ஏன்னா 40 ருபீஸ்க்கு வந்து எத்தனை பூரி வந்து கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 25 பூரி வந்து இந்த பேக்கெட்டில் வந்து இருக்குது. ஓகே தான், ஏன்னா சட்னி ப்ளஸ் பூரி எல்லாம் சேர்ந்து 40 ருபீஸ்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். இப்போது வந்து பூரி வந்து நல்லா எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து பூரியை போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 10 பூரி மட்டும் ஃபஸ்ட்டு நான் பொரித்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரே டைமில் வந்து என்னால் 25வும் கண்டிப்பாக வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து யாருக்கும் பிடிக்காது, எனக்கு மட்டும் தான் பிடிக்குன்றனால ஒரு 10 பூரி மட்டும் நான் வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா பூரி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா, அதாவது உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கை வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுட்டு அது கூட கொஞ்சம் ஒரு பல்லாரி வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து மசிச்சுட்டு இந்த ஃபுல் பாக்கெட்டை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அந்த பாக்கெட்டில் வந்து அப்படி தான் போட்டிருக்காங்க. ஒரு 2 உருளைக்கிழங்குக்கு இந்த ஒரு பாக்கெட் மசாலா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நல்லா ஸ்பைஸியாக இருக்குன்றது தெரியுது பார்க்கும்போதேவும். இப்போ மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்வீட் அண்டு டேட்ஸ் சேர்த்த சட்னி வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 10 பூரிக்கின்றனால கொஞ்சமே லிமிட்டாக சேர்த்துக்கிறேன். மீதம் இருந்தது அப்படின்னா நீங்கள் பாக்கெட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மின்ட் சட்னி. இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்கெட் இந்த மின்ட் சட்னிக்கு 1/4 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு 10 பூரிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் மின்ட் சட்னியை வந்து நல்லா தண்ணி சேர்த்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பானிபூரி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க. முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா நிஜமாகவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்பைஸியாக அப்படி தண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு கண்ணிலேருந்து. அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குது அந்த மசாலா வந்து. ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 40 ருபீஸ்க்கு இந்த ஆச்சி பானிபூரி கிட் வந்து ஒர்த்தபிள்னு தான் சொல்லுவேன். 25 பூரி வந்து வச்சுருக்காங்க. செம்ம டேஸ்ட்டு. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் வந்து 10 பூரியும் அட் அ டைமில் சாப்பிட்டுட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் பானிபூரிக்கு ரொம்ப அடிக்டட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிட்டு வாங்கி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டேஸ்ட் ஓகேவா இல்லையான்னு. தேங்க்யூ.